ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மட்டன் கிட்னி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் கிட்னி எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே இருக்க வெள்ளை பகுதியை எடுத்துடுறேன். உள்ளே இருக்க இந்த வெள்ளை பகுதி எடுக்கலைன்னா சாப்பிட சொல்ல கிட்னி ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த கிட்னியில் இருக்க ஜவ் பகுதியில் உள்ளேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா 3 வாட்டி கழுவிக்கிறேன். இந்த கிட்னி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம தயார் பண்ணிக்கலாம். 4 ஸ்டார் காய், 4 லவங்கம், 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இந்த கிட்னிக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டை நான் 1 பாதியாக அரைச்சிக்கிறேன். இப்போ இதை 1 பாதியாக அரைச்சிட்டேன். இப்போ இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இங்கே நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட கீறி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டு கிட்னியை இப்போ இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கிட்னியை இந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கிட்னியில் தண்ணி இருக்கிறதுனால கிரேவியில் தண்ணி சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அப்படியே வேகட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கிரேவியில் மிளகு போட்டு 1 நிமிஷம் தான் ஸ்டவ்வில் இருக்கணும். இப்போ இந்த கிரேவி இங்கே ரெடியாக இருக்குது. இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடுறேன். பாருங்கள், அருமையான ஆட்டு கிட்னி இங்கே ரெடியாக இருக்குது. இதை வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.